ஒருத்தர் என்ன பேசியிருக்காருன்னா, நாங்கள் ஒன்றும் இருக்கிற கட்டடத்துக்கு வெள்ளடிக்க வந்து சீர்திருத்தவாதிகள் கிடையாது, இருக்கிற கட்டடத்தெல்லாம் அடித்து துப்சம் பண்ணிவிட்டு புதுசாக ஸ்க்ராட்சிலேருந்து புதுசாக கட்டடம் கட்ட வந்தவங்க, நாங்கள் இருக்கிற வேலையெல்லாம் எல்லாத்தையும் மாற்றிடுவோம், மக்களுக்கு நல்லனா மாற்றிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. யார் இவர், என்ன சொல்ல வராரு பார்த்துருவோம் வாங்க. நாம் தமிழர் கட்சியின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள், அவர் தான். அவர் கேட்குற கேள்வியெல்லாம் கொஞ்சம் சுள்ளுன்னு இப்படி சப்புன்னு அடிக்கிற மாதிரி தான் கேட்குறாரு. ஆனால் என்ன பண்ணுறது, ஒரு தேர்தலில் கூட ஒரு பயம் அதிக மாட்டேங்கிறான் அந்த கேள்வியெல்லாம். நியாயமாக கேட்குறாரு. குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி இல்லை, சுவாசிக்க காற்று ஒழுங்கா இல்லை, சாப்பிட்ற சாப்பாடு காசு கொடுத்து சாப்பிட்டாலும் அதுவும் விஷங்கலந்த சாப்பாடாக தான் இருக்குது. என்னடா வாழ்க்கை வாழ்கிறீங்க, எதுக்குடா நீங்களாம் வாழ்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இந்த கேள்வி கேட்கும்போது கரெக்டு தான்ப்பா, நல்லா கேட்குறாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுதா? உங்களுக்கு அவ்வளோதான், அதோடு அந்த அளவு தான் தோணும். அதுக்கப்புறம் அவர் கண்டுக்கப்பட்டாங்க யாருமே. எல்லா தேர்தலும் இப்படி தான் இருக்கும். நல்லா கேட்பார், பயங்கரமாக பேசுவார், சூப்பராக பேசுவார். ஆனால் என்னமோ பிரச்சனை இருக்குது, அவங்கள ஒரு பயம் அதிகம் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஒரு தடவை வாய்ப்பு விடுவார், கெஞ்சி பார்த்தினாரு, கத்தி பார்த்தாரு, கதறி பார்த்தாரு, கெஞ்சி பார்த்தா, பிச்சை எடுத்து பார்த்தாரு. ஒருத்தர் ஒரு தடவை இத்தனை தடவை தனிச்சு நிற்கிறாருன்ற ஒரு பரிதாபம் வேணாமா உங்களுக்கு? ஒரு தடவை கூட மதிக்க மாட்டேங்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஒரு பேசுறதுலாம் கேட்கல. பாருங்க இப்போ என்ன பேசியிருக்காருன்னு கேளுங்க. அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியாளர்கள் உங்கள் பிள்ளைகள். இந்த கட்டிய கட்டடத்துக்கு வெள்ளையடிக்க வந்த சீர்திருத்தவாதிகள் அல்ல. இந்த கட்டடத்தை இடித்துவிட்டு புத்தம்புதிதாக புதிய கட்டடம் கட்ட வந்த புரட்சியவாதிகள் என்பதை என் அன்பு சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். படிக்க கல்வி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, பார்க்க வேலை இல்லை, படுத்து செய்து கொள்ள மருத்துவம் இல்லை, பயணிக்க பாதை இல்லை, உண்பதற்கு நல்ல நஞ்சில்லாத உணவு இல்லை, சுவாசிக்க காற்று இல்லை. என்ன வாழ்க்கை இது? என்ன வாழ்க்கை இது? ஆமா, எங்க ஐயாவை பார்த்து, எங்க அண்ணன் வைகோவை பார்த்து, எங்க அண்ணன் திருமாவை பார்த்து, எங்க ஐயா விஜயகாந்தை பார்த்து எல்லாரையும் பார்த்து கத்துக்கிட்டேன். கற்றறிவை விட பட்டறிவு மேலானது இல்லை. 22 நாடுகளை எதிர்த்து சண்டை போடும்போது என் தலைவன் எந்த நாட்டிலையும் ராணுவ உதவி கேட்கல, தனியா ஒத்தையாளன்னு தான் சண்டான். அதை இப்போ சொல்றங்கள, மொத்த கட்சி கூட்டணியை ஒத்த கட்சி மோதி வெல்லும். காரணம் மொத்தத்தில் வீரம் வேணும்னு சொல்லல மாடா.